ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாதிரி மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன். உன்னை நான் இங்க பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆனாலும் நீ வந்து வின் பண்ணதுல எனக்கு சந்தோஷம் தான். அப்படியா? அப்ப கூட நீ வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலையே? நான் தானே உனக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். அதுவா? சரி. அன்னைக்கு உனக்கு தெரியுமா? உனக்கு சர்ஜரி சொல்லிட்டு நீ சொல்லும்போது, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுலேருந்து உன்னால எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணவே முடியல. நானும் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணவே முடியல. ஆமா. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன். என்னால பழைய மாரி எதுவுமே பண்ண முடியல. புரியுது. ஆனா நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். நீ வந்துட்டு இப்போ டீச்சரா இருக்கேன்னு சொல்லும்போது. ஏன்னா நீ வந்து ஏதோ ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருப்பேன்னு நெனச்சேன் நானு. ஆ எல்லாமே மாறிடுச்சு லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே வந்து அவங்க பழைய கதைலாம் எடுத்து போட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு ஜீவன் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்துட்டே இருக்கும். ஆனா அவ கண்ணுக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுறது மட்டும் தான் பட்டுட்டு இருக்குமா. அத நெனச்சு புள்ள ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே பார்த்துட்டு இருப்பா. "ஏய் ஏஜுன் என்ன பண்ற?" "ஆஹா என்ன சார்? என்ன பண்றீங்க?" அதுவா அதுவா நான் வந்து படிக்கலான்னு வந்தேன் சார். இப்ப நான் வந்து வீட்டுக்கு போறேன். அதான் அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன்." "ஓ! ஈஜுன் கடைசில நீ படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு." "அப்படியா சார்?" அப்படி சொல்லிட்டு இவ வந்து சிரிச்சுட்டே இருப்பா. ஆனா இவரு கத்துன கத்துல நம்ம வானே பார்த்துருவாரு. அவரு பார்த்துட்டாரா அப்படி சொல்லிட்டு நம்ம ஈஜுன் பார்க்க, அந்த டைம் வான் பார்த்துட்டு இருப்பாரா, இவ எங்க பார்க்குறா அப்படி சொல்லிட்டு இங்க மியூசிக் டீச்சர் பார்த்துருவாரு. "ஓ! வான் நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா?" "இல்ல சார் அங்க போகாதீங்க" அப்படின்ற மாரி நம்ம ஈஜுன் ரியாக்ஷன் குடுக்க, அதுக்குள்ள அவரு அங்கருந்து போயிடுவாரு. அப்ப இங்க வானா வந்து மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருப்பாரு. யார்றா இவன் அப்படின்ற மாரி. "என்ன மிஸ்டர் வான் நீங்க ஒரு பொண்ணோட வந்திருக்கீங்க." "ஆமா இந்த பொண்ண நான் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே." "ஓ! நீங்க நீங்க தான் அந்த தியா. உங்கள தான் நான் வந்து நியூஸ்லலாம் பார்த்தேன்." நான் வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். நான் வந்துட்டு மிஸ்டர் வானோட கொலீக். ஸ்கூல்ல ஒண்ணா வேல பார்க்குறோம்." அப்படி சொல்லிட்டு கை குடுப்பாரா, இவளும் வந்து கை குடுக்குறான்னு நெனச்சு கை குடுத்தா, அவரு வந்து அப்படியே கிஸ் பண்ணலாம் போவாரு. அவ வந்து கை எடுத்துருவா. "சரி இப்ப சொல்லுங்க. உங்களுக்கும் மிஸ்டர் வானுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்?" "ஆ ஒண்ணும் இல்ல. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்." "ஓ! ஃப்ரெண்ட்ஸ் தான். இத என்ன நம்ப சொல்றீங்களா?" பட்ட பகல்ல ஒரு காஃபி ஷாப்ல ஒரு பொண்ணும் பையனும் தனியா இருக்கும்போது, அது எப்படிங்க நம்ம டேட்ட கன்சிடர் பண்ணாம இருக்க முடியும்? அப்படிதானே? சரி நீ கிளம்பணும் சொன்னேல்ல? ஆமாமா. வா, வா போலாம். அப்படி சொல்லிட்டு அப்படியே எங்க வார்டன் வந்து இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. உங்க கப்பல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கே! ஜெலஸ்லாம் பயங்கரமா வருதுப்பா. ஆ இதெல்லாம் வந்து அத சொல்லுவாங்க போல இருக்கு. சொர்க்கத்துல நிச்சயமானதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவரு பின்னாடி கத்திக்கிட்டே கிடப்பாரு. ஆனா வந்து இவ எதுவுமே பேசாம அப்படி போயிட்டே இருப்பாங்க இவங்க 2 பேரும். "நீ நீ எங்க போற? நீ வந்து நல்லா படிக்கணும் புரியுதா? அப்பதான் வந்துட்டு தியா மாரி பெரிய ஆளாக முடியும்." ஆ கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்படி சொல்லிட்டு அவளும் பின்னாடியே ஓடிட்டு இருப்பா. இங்க நம்ம ஆனா பக்கா ஜென்டில்மேனா மாறி கார் டோர்லாம் தொறந்து விடுவாரு. அவ வந்து உள்ள போலாம் அப்படின்றதுக்குள்ள நம்ம ஈஜன் வந்துருவா. ஹலோ நான் தான் வந்துட்டு சாரோட ஸ்டூடெண்ட்டு. அவரு தான் இப்ப என்னோட கிளாஸ் டீச்சரா இருக்காரு. ஓ! பரவாயில்லையேடா! உனக்குன்னு வந்து ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்களா? அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஆமா, நீங்க எப்பத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸு? காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸா? அதெல்லாம் இல்லம்மா. நான் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. நாங்க மிடில் ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஓ! மிடில் ஸ்கூலா? அப்பன்னா வந்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் அப்படின்ற மாரி இவ கால்குலேட் பண்ணிட்டுருக்க. சரிடா நான் சொன்னத மறக்காத. நீ வந்துட்டு அந்த ஆஃபர எடுத்துப்பல்ல? பாக்கலாம், பாக்கலாம். அதெல்லாம் இல்ல. எடுத்து தான் ஆகணும். அப்படி சொல்லிட்டு இங்க வந்து அவ மிரட்டிட்டு வேற போயிட்டுருப்பா. சார் உங்க ஃப்ரெண்ட் வந்து பார்க்க ரொம்ப கூலா இருந்தாங்கல்ல? பார்க்கவும் ரொம்ப அழகா இருந்தாங்க. ரொம்ப பாப்புலர் வேற நம்ம ஏரியாலயே. ஸோ அதனால அவங்களுக்கு கண்டிப்பா பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். அப்படிதானே? கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து ஒருத்தவங்க இவ்ளோ பாப்புலரா இருக்கும்போது எப்படி எப்படி அவங்க தனியா சிங்கிளா இருக்க முடியும்? ஆமா தானே? இப்ப என்ன சொல்ல வர? அதாவது எனக்கு வந்து ஆசையா இருந்துச்சு. இவ்ளோ பாப்புலரா இருக்காங்களே! அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அழகான பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்? அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையா இருந்துச்சு. அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அது தெரிஞ்சு இங்க பாரு ரீஜன். வர எக்ஸாம்ல வந்துட்டு மேத்ஸ்ல நீ 50 மார்க் மேல வாங்கலன்னு வச்சுக்கோயேன், உங்க அப்பா, அம்மா கிட்ட வந்துட்டு உன் நாவல் பத்தி பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல சொல்லிடுவேன். சார், சார் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சார் அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆ அது ரொம்ப தப்பு சார். வேணாம், வேணாம். ஆ அ அது அது நான் என்ன சொல்ல வரேன்னா, வேணாம் சார் அப்படி சொல்லிட்டு இங்க வந்து அப்படியே கெஞ்சிட்டே போயிட்டுருப்பா. சரி நம்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. உங்க ஃப்ரெண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு தேவையில்லாத விஷயம். இத வந்துட்டு கொஞ்சம் நல்ல விதமா சொன்னா தான் என்ன? ஆ ஒண்ணும் இல்ல சார். அப்படி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டுருப்பா. அப்போ அவளுக்கு மெசேஜ் வேற வரும். அவ தம்பி தான். "ஏய் வரும்போது எனக்கு கோக் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான். "சார், சார் கொஞ்சம் இங்க நில்லுங்க சார். சார் தயவு செஞ்சு போகாதீங்க. கொஞ்சம் இங்கேயே நில்லுங்க சார் நான் வந்துடுறேன்" அப்படி சொல்லிட்டு கோக் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பா. இப்ப புரியுது உனக்கு ஏன் வந்து கான்ஸ்டிபேஷன் வந்ததுன்னு சொல்லிட்டு. "சார் நான் இது எனக்காக வாங்கல. இது வந்து என் தம்பிக்காக." "ஓ! என்ன ஒரு நல்ல அக்காவா இருக்க." "சார் நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் நல்லவ கிடையாது. அது என் வாழ்க்கையில நான் 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன பத்திய விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு சார்." "என்னது?" "அதுதான். நான் எழுதுனத பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருச்சு சார். ஒரு நாள் நான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன்னா, அப்போ வந்து சாட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ உன் பின்னாடி யாரோ இருக்காங்கடி.
என்னது என் பின்னாடியா? ஆமா அது பேயா இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னடி சொல்றீங்க? அப்டி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, பேய விட மோசமா என் தம்பி நின்னுட்டுருந்தான். அப்பதான் அவனுக்கு என் உண்மைலாம் தெரிஞ்சுச்சு சார். பரவால்ல எங்க அம்மா அப்பாக்கு வரைக்கும் இதுவரைக்கும் தெரியாம இருக்கே. அது வரைக்கும் சந்தோஷம். அதனால அவனுக்கு கடைசி வரைக்கும் கோக்கு வாங்கிட்டே குடுத்துட்டு இருப்பேன் நானு. அவ்வளதான். சரி உனக்கு ஏன் அது அவ்ளோ பிடிச்சிருக்கு? தெரியல சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளதான். ஒரு நாள் நான் அதுல வந்து பெரிய ஆள் ஆவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு. நீ வந்துட்டு பேஸ் இல்லாம ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சேன்னா அது வேஸ்ட் தான். சார் பேஸோட ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சேன்னா அது கான்ஃபிடன்ஸ் கிடையாது. அது வந்து ப்ரெடிக்ஷன். ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படின்னு சொல்றது. இங்க பாருங்க ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இப்போதைக்கு நான் இப்படி நடிச்சிட்டு இருக்கேன். பேசுறதெல்லாம் வாய் கீழ தான் பேசுறாப்பா அப்படின்ற மாதிரி இவரு பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் சார் நீங்க அன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதாவது நம்ம இபிசி ஃபோட்டோ ஷூட் அப்போ, அதாவது நீங்க ஏன் வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சரா சேர்ந்தீங்க, ப்ரொஃபசர் வேலை கிடைச்சிட்டோன்னு. ஏன் சார்? அப்படி சொல்லிட்டு அப்படியே ஐஸ் வச்சு கேட்டுட்டு இருப்பாளா? கண்ணு வந்து மினுக்கி மினுக்கி கேட்டுட்டு இருப்பா. ஆனா அவரு வந்துட்டு அப்படி சொல்ற மாரி வந்துட்டு அப்படியே ஓடிருவாங்க வந்து. சரிடா, எனக்கு ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கே. அந்த பொண்ணு வந்து கொரியால மெடல் வாங்கிட்டு, யார்கிட்டயுமே பேசாம, யாரையுமே மீட் பண்ணாம, ஃபர்ஸ்ட் டைமா வந்து இவன மட்டும் மீட் பண்ணியிருக்காளா? என்ன ரீசனா இருக்கும்? இவங்களோட மிடில் ஸ்கூல்ல எதுவும் நடந்திருக்குமோ? அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. அப்படி சொல்லிட்டு வழக்கம் போல நம்ம மேக்ஸ் டீச்சர் அங்க போயிடுவாரு. நம்ம ஜாப்பனீஸ் டீச்சர் வந்து கதையில கட்டிட்டு கிடப்பாரு. அத டேய் அப்படியாடா? அப்படியாடா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிடி டீச்சர் எல்லாம் கத்திட்டு கிடப்பாங்க. டேய் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி சொல்லிட்டு எங்க கொரியன் டீச்சர் ஸ்ட்ராங்கா சொல்ல, எங்களுக்கு ஒண்ணும் அப்படி தோணல. அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அடிச்சு அடிச்சு பேசிட்டு இருப்பானுங்க. அவளுக்கு அந்த காமன் சென்ஸ் கூடவா இல்ல? ஒரு டீச்சரா இருக்கவருக்கு ஸ்டூடெண்ட் கூட இருக்க மாட்டாங்களா? உனக்கெல்லாம் எப்புட்றா ஸ்டூடெண்ட் இருக்கு? ஹ! அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம ஈஜன் வந்து வன்மத்துல கக்கிட்டு இருப்பா. அப்படியே யோசிச்சு பாப்பா. அவங்க என்ன சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா, ஈஜன் நம்ம அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு, அடுத்த வாட்டி. கண்டிப்பா, கண்டிப்பா பார்க்கலாம். இப்பவே பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு அப்படியே கதை எழுத ஆரம்பிப்பா. இங்க நம்ம ஜின் கேரக்டர் வந்து கட்டி போட்டுருப்பாங்களா? ஜின் வந்து, "யாரு? நீங்க நீங்க என்ன பண்றீங்க இங்க? யார் நீங்க?" ஆ நானா? நான் தான் வந்துட்டு நாரின். அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ண இங்க போட்டு வச்சிருப்பா. எங்க சேர்மன் சொல்ற எல்லா கெட்ட விஷயத்தையும் பண்றது நான் தான். நீ என்னோட சேர்மனோட பையன் மேலயே ஆசை வச்சிருக்க. எதனால? இந்த இந்த அழகான மூஞ்சினால தானே. இந்த எப்படி நான் சிதைக்கிறேன் பார்றா! அப்படி சொல்லிட்டு ஊசி போட வருவாங்க. போடாத சொல்லும்போது மூஞ்சில 2 அடி வேற போட்டுட்டு, அந்த டைம் கரெக்ட்டா நம்ம வான் வேற வந்துருவாரு. அதாவது கேரக்டர்ல இருக்க சோயி வந்துருவாரு. வந்துட்டு ஜேன் நான் இத நடக்க விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு இங்க அந்த லேடி போட்டு அடி அடின்னு அடிச்சு அவள கட்டி போட்டு, "உனக்கு ஓகே தானே?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம திருப்பி ஈஜன் வந்துருவா. "ஹா ஹா ஆ ஓகே தான்." அப்படியே அவரு முட்டி போட்டு, "வா போலாம்" அப்படின்னு கூப்பிட, "ஆ கண்டிப்பா" அப்படி சொல்லும்போது எங்க நம்ம ஈஜனுக்கு வந்து மனசுல போட்டு அடிச்சுக்குமா, அது அப்படியே இவனுக்கு மனசுல அடிக்குது அப்படி சொல்லிட்டு எழுதிருவா. அப்புறம் வந்து அப்படியே 2 பேரும் ஒண்ணா போயிட்டுருப்பாங்க. அங்க வர அவ கத்திட்டே இருப்பாளா, "இதுக்கு இதுக்கு நான் முடிவு கட்டுறேன்." "வேண்டாம்" அப்படி சொல்லி 2 பேரும் கத்துவாங்க. ஆனா வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த ஊசி எடுத்து இவ கழுத்துல குத்திட்டு வந்துட்டே இருப்பா. இப்பதான் வந்து கதை கதை மாரி இருக்கு. அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம ஈஜன் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. "சியாமி, எஸ் சார். சோஜியா, எஸ் சார். சாய், எஸ் சார். ஜியா." ஜியா வந்து வழக்கம் போல கிளாஸ்ல இருக்க மாட்டா. எல்லாரும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்புறம் வந்து அவரு வந்து கேஷ்ல அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அப்பதான் கரெக்ட்டா ஜியா வந்து கிளாஸ் ரூம்க்கே வருவா. எல்லாரும் வந்து அவளே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஈஜின் வந்து அவ கையில இருந்து அடிய படுத்துருவா. பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள, என்ன இந்த பொண்ணு மேல இருந்து அப்படியே குடிச்ச வாசனை வருது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனா நம்ம வான் வந்து அத வெளிய காமிச்சுக்காம, எல்லாரும் ஜன்னல் தொறங்க, கொஞ்சம் காத்து வந்துட்டு ஃப்ளோ ஆகட்டும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அவரு அத பெருசா கண்டுக்க மாட்டாரு. அதெல்லாம் நம்ம பார்த்த ஜியாவும், சரி எதுக்கு அவருக்கு தொல்ல பண்ணிட்டு அப்படின்ற மாரி நெனச்சான்னு தெரியல. அதனால கிளாஸ் விட்டு வெளிய போயிடுவா. கிளாஸ் விட்டு வெளிய போகும்போது, இங்க நம்ம மியூசிக் டீச்சர் ஆப்போசிட்ல வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு போயிட்டே இருப்பாளா, ஆனா அவரா வந்து, "ஏய் ஜியா நில்லு" அப்படி சொல்லி கத்துவாரு. அப்புறம் எங்க பிரின்சிபல் ரூம்ல தான் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. "மிஸ்டர் வான், உங்க கிளாஸ் பொண்ணு வந்து இந்த மாரி குடிச்சிட்டு வந்திருக்கா. ஸ்கூலுக்குள்ள யாராவது குடிச்சிட்டு வருவாங்களா?" "ஆ ஆமாமா. யாராவது குடிச்சிட்டு வருவாங்களா?" அப்புறம் இந்த இந்த பொண்ணு தானே அன்னைக்கு அந்த இபிசி ஃபோட்டோ ஷூட் அப்போ ஸ்கூல் ட்ரெஸ் போடாம வந்தவ. நீ தானே அது? இங்க பாருங்க பிரின்சிபல். ஜியா நீ கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ணுமா அப்படி சொல்லிட்டேன். "பிரின்சிபல் இந்த வாட்டி அவள மன்னிச்சிடுங்க. எனக்காக மன்னிச்சிடுங்க." "ஓ! அப்படியா மிஸ்டர் வான்? எனக்கு அப்படியே இங்க முதுகெல்லாம் வலிக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் வந்து முதுகு புடிச்சு விடுவாருன்னு நெனச்சு சொல்றாங்க போல இருக்கு. ஆனா நம்ம வார்டன் அதெல்லாம் பண்ணாம, பிரின்சிபலே பார்த்துட்டு இருப்பாங்களா, பிரின்சிபலுக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆயிடும். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இங்க பாருங்க மிஸ்டர் வான், எங்க ஸ்கூலுக்கு, அதுவும் என் ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி மரியாதை இருக்கு இந்த உலகத்துல. ஸோ அத காப்பாத்துறது உங்க வேலை. உங்க ஸ்டூடெண்ட் இன்னொரு வாட்டி இந்த மாரிலாம் ஏதாவது பண்ணான்னா, அவ மேல ஆக்ஷன் எடுக்கிறனோ இல்லையோ, உங்க மேல கண்டிப்பா எடுப்பேன்." அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அவரு எதுவுமே பேசாம அங்கருந்து அப்படி போயிடுவாரு. என்ன இந்த வான புரிஞ்சுக்கவே முடியல. சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. யாராவது குடிச்சிட்டு வந்த பசங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா ஸ்கூல்ல? இவனெல்லாம் வந்துட்டு இவலாம் அந்த பொண்ணுக்குலாம் வந்து ஃப்ரெண்டா இருந்தான் அப்டி சொன்னா யாராவது நம்புவாங்களா? எந்த பொண்ணுக்கு?
அதான் ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம கொரியாலே வந்துட்டு சிறந்த மேக்ஸ் ஜீனியஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு அவார்டு இப்போ வாங்கினால. ஆமா. அவங்க 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸு. என்னது? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? டேய் லூசாடா நீ அத முன்னாடி சொல்ல வேண்டியது தானே! முன்னாடியே நீங்க கேட்கவே இல்லையே! ஐயோ! இவன் வேற ஒருத்தன் அப்படின்ற மாரி இருக்கு பிரின்சிபல் கேட்க. ஜியா அப்படின்னு சொன்னதும் ஜியா சைலண்டா நின்னுட்டுருப்பாளா? உனக்கு தெரியாதா ஸ்கூலுக்குன்னு வந்துட்டு தனி மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரி வரக்கூடாதுன்னு. சாரி சார். சரி. இந்த வாட்டி நான் வந்து பிரின்சிபல் கிட்ட இருந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஆனா, கண்டிப்பா நீ வந்து ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும். அதே மாரி லேட்டாவோ, இல்ல வந்துட்டு ஸ்கூலுக்கு வராமலோ இருக்கக்கூடாது. புரியுதா? புரியுது சார். அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போயிடுவாரு. இதுவே நம்ம ஈஜுன் மாட்டியிருந்தா அவரு வந்துட்டு வச்சு செஞ்சிருப்பாரு நம்ம ஈஜுன. ஜியா வந்து ஒண்ணுமே பேசாம சைலண்டா விட்டுட்டாரு அவரு. ஈஜுன்னு நினைக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ஈஜுன் என்னடி பண்ணிட்டுருக்க? வா, வா சீக்கிரம் வா சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட, ஆனா நம்ம சாய் வந்து ஈஜுன் வந்தோனே எழுந்து போயிடுவா. என்னடி அப்படின்னு பார்க்கும்போது, சரி சரி வாடி நம்மலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே மாரி கிளாஸ்லயும் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காரும்போது, சாய் எழுந்து எழுந்து போயிடுவா. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் சண்டை வந்தா அதோட வொர்ஸ்ட் எதுவுமே இல்லங்க. நல்லா பேசிட்டு இருந்தவங்க, அப்படியே யாருன்னே தெரியாத மாரி ஆயிடுவோம்ல. அதே மாரி இங்கேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இப்படி ஆயிட்டு இருக்க, என்னடி ஆச்சு உங்க 2 பேருக்கும்? எதுக்குடி அவ சம்மந்தமே இல்லாம கோவப்பட்டுட்டு இருக்கா? ஏதாவது பெரிய சண்டையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, ஒண்ணும் இல்ல. நாங்க எங்க சண்டைலாம் போட்டோம். ஒண்ணும் இல்லடி அப்படி சொல்லிட்டு இருப்பா. ஆனா ஈஜுனுக்கு வந்து மனசுல ரொம்ப வலிச்சுட்டு இருக்கும். ஃப்ரெண்ட் இப்படி பண்றாளே அப்படின்ற மாரி. இங்க நம்ம வான் வந்துட்டு அப்படியே ஆழ்ந்த சிந்தனையில இருப்பாரு. அதாவது அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, நான் வந்து உன் கூட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கேன். உன் கூட பேசினது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு டாபிக்ல ரிசர்ச் பண்ண போறேன். அல்ஜிப்ரிக் கர்வ்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன் அந்த டாபிக்? ஏன்னா, எனக்கு அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா, அதுக்கு ஒரு முடிவே இல்ல இல்லையா? சம்திங் யூஸ்லெஸ். எனக்கு வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன் சொன்னது ஞாபகம் வருது. இந்த மாரி வந்துட்டு நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலாம் பெருசா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்ததில்ல. யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியமும் இல்ல. எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்? ஏதோ ஒண்ணு நான் அதுக்காக பண்றோம். அப்படி சொல்லிட்டு பண்ணது மட்டும் போதாதா? நம்ம அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சிரிச்சுப்பாங்க. ஐயோ! மேக்ஸ் பத்தி பேசுறாங்கங்க. என்னால தாங்க முடியல. இந்த டயலாக்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, உன் லைஃப்லயும் வந்துட்டு நீயும் யூஸ்லெஸ்ஸா ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவ கூப்பிட, இத வந்து நம்ம பான் யோசிச்சிருப்பாரு. சரிடா கொஞ்சம் வெளிய போனா நிம்மதியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நடக்கலாம் போறதுக்குள்ள, எங்கடா போற? வெளிய சும்மா வாக்கிங்க்கு. நானும் வரேன்டா அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒண்ணா போயிட்டு இருப்பானுங்க. என்னடா ஆச்சு திடீர்னு நடக்குற? ஏதாவது பிரச்சனையா? தலை வலிக்குதா? டாக்டர் போய் பாத்தியா? செக்கப் ஏதாவது பண்ணணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா அப்படி சொல்லிட்டு இப்படி 2 பேரும் வந்து இப்படியே பேசிட்டே போயிட்டு இருப்பானுங்க. இங்க நம்ம ஈஜுனா சிவனேன்னு உட்காந்து, சரிடா நம்ம கதையை எழுதலாம் அப்படின்னு ஆசையா ஆரம்பிக்கிறதுக்குள்ள எனக்கு கோலம் வாங்கிட்டு வா. டேய் இவ ஒருத்தன்டா. டேய் தம்பி நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன்டா. இப்ப நான் ரூம்ல வேற உட்காந்துட்டு இருக்கேன். நான் வேணா நாளைக்கு வாங்கி தரட்டுமா? அம்மா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அதோ இப்போ போறேன்டா, இப்போ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிட்டு இருப்பா. இவ அப்படியே கோலம் வாங்கிட்டு அப்படியே பாப்பாளா, பார்த்து இவங்க 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா பின்னாடியே போயிட்டு இருப்பா. சரிடா உன் ஃப்ரெண்ட் ஆஃபர் பத்தி என்ன நினைக்கிற? ஆ என்ன நினைக்கிற? என்னது? நீ தான் சொல்லணும். இல்ல, இல்ல எனக்கு வேண்டாம். ஏய் நீ சொல்றதுலே தெரியுது. ரொம்ப ஃபாஸ்ட்டா சொல்லும்போது தெரியுது. அது பொய் தான் சொல்லிட்டு. ஏதோ பிளான் பண்ணி பேசியிருக்க. இங்க பாரு. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அத செய்டா நீ. நான் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். உன்ன யார் இப்ப இங்க இருக்க சொல்லி கம்பல் பண்ணது? போ உன் ஃப்ரெண்ட் சொன்ன மாரி யுஎஸ் போ. யுஎஸ் போயிட்டு உன்னோட ரிசர்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணு. என்னது? சார் நீங்க யுஎஸ் போறீங்களா? அப்ப இவங்க 2 பேரும் இவ எப்ப வந்தா அப்படின்ற மாரி பாக்க நம்ம ஈஜர் வந்து நம்ம வான மட்டும் பார்க்கன்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க கைஸ். ஸோ இந்த எபிசோடு இது வரைக்கும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் நம்மளுக்கு வந்து வர்றதுக்கு நீங்கள் 1 வீக் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். அப்போ தான் இன்னும் 2 எபிசோட் ரிலீஸ் ஆகும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூட்.